உடம்புக்கு எதுவும் பண்ணுதா, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம். இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனாலுமே அவங்க சொல்லுவாங்க, நீ சொல்கிறது வாயில் தான் சொல்கிற அந்த மாதிரி, ஆனால் முகம் வந்து ஏதோ விஷயம் இருக்குன்னு காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த உடலின் எந்த பாகங்களாலையும் நம்ம உடலுக்கு உள்ள உணர்கிற உணர்வுகளை மறைக்க முடியுமே தவிர, இந்த முகம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி உள்ளுக்குள்ளே என்ன உணர்றோமோ அதை அப்படியே வந்து பிரதிபலிச்சிரும், காட்டி கொடுத்துரும், அதுக்கு மறைக்க தெரியாது. நல்லா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது வந்து இந்த உணர்வுகளை பேஸ் பண்ணி மட்டும் சொல்லலைங்க, உடலுக்கு உள்ள இருக்கிற ஆழமான ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சேர்த்து தான் இந்த முகம் காமிக்குது. நமக்கு அதை பற்றி அவ்வளவா தெரியாதனால அதை நம்ம அவ்வளவா கண்டுக்கிறது இல்லை, அதை விட்டுடுறோம். இப்போ நிறைய விஷயங்களை முகத்தில் தெரியக்கூடிய, இப்போ டாக்டர்கிட்ட போனாலே ஃபர்ஸ்ட் ஃபேஸை தான் அவர் உத்து பார்ப்பாரு, கண்ணை திறந்து பார்ப்பாரு, வாயான்னு சொல்லுவார். ஃபேஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத பாதி வந்து மருத்துவர்கள் வந்து கைதேர்ந்த மருத்துவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து சில விஷயங்களை ஆரம்பத்திலே நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கு நமக்கு உதவும். அந்த அடிப்படையில் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இதில் ஒரு 18 விதமான முகத்தின் அறிகுறிகள், உடலில் உள்ள ஆழமான ஆரோக்கிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லும் முகத்தின் அறிகுறிகள் 18 பற்றி நம்ம பேச போகிறோம். நம்பர் 1 வந்து பால்டிங் அப்படின்றாங்க, அதாவது சொட்டை விழுதல். இது குறிப்பாக ஆண்களுக்கு அதிகமாக வரும். பெண்களுக்கு வந்து ஏறு நெற்றி முடி உதிர்தல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆண்களுக்கு வந்து முடி இழப்பு, இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி உள்ள வரைக்கும், இந்த பக்கம் உள்ள வரைக்கும், இந்த சைடு நடுவில் இப்படி வந்து சொட்டை விழுதல் அப்படின்றது. இது எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, டிஹெச்டி அப்படின்ற ஒரு விஷயம் அதிக அளவில் சுரக்கிறதுனால வருதுன்றாங்க. இந்த டிஹெச்டினா என்ன? டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். டெஸ்டாஸ்டிரோன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம உடலில் சுரக்குது. அது வந்து ரொம்ப கட்டுப்பாட்டில், ரொம்ப அதிகமாகாமையும் ரொம்ப கம்மியாகாமையும் சீரான விதத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த டிஹெச்டி அதிகமாகிறதுனால அது டைரெக்டாக வந்து அந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடி வளரக்கூடிய அந்த அணுலேருந்து ஆரம்பித்து அது உற்பத்தி ஆகிற விஷயத்தையும், அது குரோத்துக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குற விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக ஒட்டுமொத்தமாக பாதிக்கிறதுனால இந்த முடி அப்படின்றது அந்த இடத்துல முளைக்காமையே, அது உருவாக்கம் இல்லாமையே போய்விடுவதனால இந்த சொட்டை அப்படின்றது வந்து வருது. இப்போ இதை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதாவது பம்கின் சீட்ஸ், பூசணி விதை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குறிப்பாக ஜிங்க் அப்படின்ற ஒரு தாது பொருள் உடலில் வந்து குறைய வருதுனால இந்த இது வந்து அதிகமாகும். அப்போ இதை கட்டுப்படுத்துவது அந்த ஜிங்க். அப்போ ஜிங்க் எது எதுலலாம் இருக்கோ அந்த உணவுகளை வந்து அதிகமாக சாப்பிட்லாம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பம்கின் சீட்ஸ், பூசணி விதை கொஞ்சம் சாப்பிட்டோன்னா அந்த டிஹெச்டி வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். அதுக்கு அடுத்தது வந்து க்ரீன் டீ வந்து அதிகமாக சாப்பிட்லாம். சரி, இதுக்கு அடுத்தது வந்து ஐப்ரோஸ், நம்ம புருவத்தின் அடர்த்தி குறைந்து வருவது, இல்லைனா புருவத்தின் அவுட்டர் வெளிப்புற அந்த முடி இருக்கு இல்லையா, அது வந்து உதிர்ந்து கொண்டே வருவது, அது வந்து கம்மியாவது. அப்போ புருவ அடர்த்தி அப்படின்றதுல கை வைக்கும்போது அது என்ன உடலுக்குள்ளே உள்ள பிரச்சனையை சொல்லுதுன்னா, உங்களுடைய தைராய்டு இஷ்யூ, தைராய்டு பிரச்சனையை அது சொல்லுது. ஸோ உங்களுடைய தைராய்டின் மீது நீங்கள் கவனமாக இருக்கணும். தைராய்டு போவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அதை வந்து நீங்கள் பாருங்கள். தைராய்டை குணமாவதற்கு 4 வழியில் குணப்படுத்துறதுக்கான வீடியோ பற்றி தனியாக நம்ம போட்டிருக்கோம். இந்த புருவ இழப்பு அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, விளக்கெண்ணெயை கொஞ்சமாக நல்லெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து இந்த புருவத்தில் இரவு தேய்ச்சிட்டு வரும்போது அந்த புருவம் வந்து இன்னும் அடர்த்தியாக திக்காக வந்து அந்த முடி இழப்பு தின்னாகிறது வந்து உங்களுக்கு கம்மியாகும். அழகான புருவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கண்கள் சம்மந்தப்பட்டது. இப்போ கண்களில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெட் ஷார்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட் ஷார்ட் ஐஸ் அப்படின்னா என்னென்னா, கண்கள் கொஞ்சம் சிவந்தே காணப்படும். இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய கல்லீரலில் ஒரு பாதிப்பு இருக்குது. அது செயல்பாட்டில் அது திணறுது, அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தமாக இருந்ததுன்னா, அந்த விஷயம் கிட்னி வந்து செயல்பட ரொம்ப தவிக்குது அப்படின்னா அது வந்து இந்த கண்களில் காமிக்கும். உங்களுக்கு வேறு விதமாகவும் காமிக்கும். அதை பற்றி பின்னாடி சொல்லுவோம். குறிப்பாக கண்களில் வந்து அந்த சிகப்பான, அப்போது லிவர் பொதுவாக எதால் பாதிக்கப்படும்? அதிகமாக வந்து மது அருந்துவதால் பாதிக்கப்படும், ஸ்மோக்கிங்கால் பாதிக்கப்படும், சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அதனால் வரும். அப்போ டயட் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து இந்த மது குடிப்பதையும் சிகரெட் பிடிப்பதையும் 100% தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் கிட்னி பாதிப்புக்கு உண்டாவதற்கான என்னென்ன விஷயம், இதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஐலிட்ஸ், இந்த கீழ்ப்புற தோல் இருக்கு இல்லையா, மேல்புற தோலும் இந்த கண்களை மூடி துறக்கும் அந்த ஐலிட்ஸ், அது உள்ளே இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இந்த சாண்ட் பேப்பரில்
நம்ம கடையில் விற்கிது இல்லையா, நம்ம சொரப்பாக இருக்கும் அந்த பேப்பர் மாதிரி, அதை வச்சு அந்த பாலிஷ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குறுகுருவாக சாண்ட் பேப்பர் மாதிரியே வந்து சிகப்பு நிறத்தில் வந்து குறுகுருவாக இருக்கும். இது வந்து அந்த சாண்ட் பேப்பர் மாதிரியே நம்ம கண்ணை திறந்து மூடும் போதும் கண்களை அரித்து அது ஒரு இரிட்டேஷனை கொண்டு வரும். அதனாலேயும் கண்கள் சிகப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பொதுவாக வந்து என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இந்த இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்து வரும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஏற்ற இன்சுலின் சுரக்கலை, அதை விட அதிகமான இன்சுலின் சுரக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். அப்போ அந்த பிரச்சனை என்னன்றதை பார்க்கணும். குறிப்பாக அவங்க டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தால் உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது, அப்படி அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ அந்த கண்களுடைய இது பார்த்தாச்சு இல்லையா. இப்போ கண்களுக்கு கீழே கருவளையங்கள், டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்களுக்கு கீழே, நம்ம முகத்தை பற்றி பேசுறதுனால கண்களுக்கு கீழே உள்ள கருவளையத்தை பற்றி பேசுகிறோம். இது மேலே கூட வரும். இது போக இது கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதியில், அக்குள் பகுதியில், இந்த மாதிரி இடத்துலையும் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து, டார்க் பிக்மெண்ட்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு பிக்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்மெண்ட் ப்ராப்ளம்னா நம்ம உடலில் வந்து மெலனின் அப்படின்னு ஒன்று வந்து சுரக்குது. இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சூரிய வெளிச்சத்தாலையும் பிற விஷயங்களாலையும் நம்ம தோல் பாதிக்கப்படாமல் காப்பாற்றுவதற்கான இந்த மெலனின் அப்படின்றது. இது வந்து தேவைக்கு அதிகமாக, இது கட்டுப்பாடு இல்லாத, எந்த அளவுக்கு சுரக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லாமல் கம்மி ஜாஸ்தியாக ஆகும்போது அது வந்து உடலில் வந்து இந்த எஃபெக்டை வந்து கொண்டு வரும். இதுக்கு வேறு காரணங்களும் இருக்குது. திரும்பவும் வந்து இந்த இன்சுலின் கட்டுப்பாடு அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமானது. குறிப்பாக இது இந்த பிக்மெண்டேஷன், இந்த மெலனின் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஹை லெவல் ஆஃப் இன்சுலின், திரும்ப வந்து அங்கே தான் வந்து நிற்கிது. அந்த இன்சுலின் கண்ட்ரோல் அப்படின்றத வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஐ பேக்ஸ், இந்த கண்ணுக்கு கீழே வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்கும், இல்லை பை மாதிரி தொங்கிட்டு இருக்கும், கண்ணுக்கு உப்பிட்டு இருக்கும். இதுக்கு ஐ பேக்ஸ் அப்படின்றாங்க. இது வேறு வேறு பெயர்களாலையும் அழைக்கப்படுது. இது என்னன்னா, உங்களுடைய சிறுநீரகத்தில் அதிகப்படியான நீர் அங்கே வந்து தங்குவதனால், அதிகப்படியான நீர், அது வந்து நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இப்போ யூரின் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அப்போ அந்த சிறுநீரகத்தில் அதிகப்படியான நீர் தங்கும்போது அதனுடைய விளைவை வந்து இங்கே கண்ணில் இந்த ஏர் பேக்ஸாக வந்து நமக்கு காமிக்கும். இது ஏன் இந்த சிறுநீரகத்தில் அப்படி நடக்குதுன்னா, இது பல்வேறு விதமான காரணங்களால் நடக்குது. குறிப்பாக டயபெட்டிஸ் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாச்சுனாலே அது அட்டாக் பண்ணுற 2 இடம், ஒன்று கண், இன்னொன்று வந்து சிறுநீரகம். மற்ற பகுதிகளையும் பாதிக்கும். அதிகமான பேர்களுக்கு இந்த 2 இடத்த தான் பாதிக்கும். அப்படி சிறுநீரக பாதிப்பு டயபெட்டிஸால் உண்டாயிருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். உடலின் நீர்ச்சத்து தேவையில்லாத இடங்களில் அதிகமாக தங்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் சீக்ஸ் அப்படின்றாங்க, சிவந்த கன்னங்கள். இந்த சிவந்த கன்னங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. இதுக்கு வந்து குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குஷிங் சிண்ட்ரோமில் ஒன் ஆஃப் த விஷயம் தான் இந்த ரெட் சீக்கு. இதனோட அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னா, ரவுண்டு ஃபேஸ், நம்ம சொல்கிறோம் இல்லையா, நிலா மாதிரி முகம், வட்டம் வடிவமான முகம் அப்படின்னு அளவெடுத்து வட்டமான அழகிய முகம்லாம் கவிஞர்கள் பாடுறாங்க இல்லையா. வட்டமான முகம் அப்படின்றது வந்து ஒரு விதமான நோய், ஒரு விதமான குறைபாடு. அது வட்டமாக வந்து ஃபேஸ் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு முட்டை வடிவத்திலையும் இருக்கக்கூடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது தான் ஆரோக்கியமான முகம். இப்போ உங்கள் முகம் வந்து வட்ட வடிவமாக மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். இதோட வேறு வேறு விஷயங்கள், நம்ம ரெட் சீக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி முடி வந்து தின்னாகிக்கிட்டே போகிறது, அதுக்கப்புறம் வந்து இந்த கைகள் வந்து ஒல்லி ஆகிக்கிட்டே போகிறது, அப்புறம் பஃபலோ பேக், எருமை மாட்டுடைய முதுகு மாதிரி நம்மளுடைய முதுகும் அந்த ஷேப்பில் வந்து நம்ம மாறுவது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம படத்தில் காமிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரியான இது அத்தனையும் சேர்ந்து தான் இந்த குஷிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க, குஷிங் சிண்ட்ரோம். இது எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்டிசால் அப்படின்ற வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கிறதுனால வருது. கார்டிசால் எப்பெல்லாம் சுரக்கும்னா, நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும்போது, ஒரு பிரச்சனையில் மாட்டும் போது, ஒரு கவலை அதிகரிக்கும் போது, சிக்கலான விஷயத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது எல்லாமே இந்த கார்டிசால் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடிய, அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நமக்கு உருவாகிறது. இந்த கார்டிசால் இம்பேலன்ஸ், இந்த கார்டிசாலை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான விஷயம். அப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ணுறது, அட்ரினலின் நிறைய சுரக்கிறது, நிறைய வந்து விஷயங்கள் பண்ணுவதன் மூலமாக இந்த கார்டிசாலை நம்மளால்
நல்ல விதமாகவும் பயன்படுத்திக்க முடியும். அப்படி பயன்படுத்தாமல் நீங்கள் ஒன்றும் செய்யலாமல் செயலற்று போய் இருந்தீங்கன்னா அந்த கார்டிசால் உங்களை இந்த மாதிரி குஷிங் சிண்ட்ரோம் மாதிரி வேறு வேறு விதங்களில் நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு உண்டு பண்ணும். அப்போ கார்டிசால் கண்ட்ரோல் வந்து மிக மிக முக்கியமானது. இது குறிப்பாக வந்து இதை போக்குறதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் வந்து இருக்குது. அப்படி இல்லை இயற்கை முறையில் நீங்கள் பண்ணணும்னா கார்லிக், நம்மளுடைய பூண்டு அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா வந்து இந்த கார்டிசால் கண்ட்ரோலுக்கு வந்து பயன்படுது. அப்புறம் ஓரிகானோ, சேஜு, இந்த மாதிரியான விஷயங்கள், மோர், தயிர், இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக சாப்பிடுவது, குறிப்பாக ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்றது அது ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை வந்து அதிகமாக சாப்பிடுவது, நல்ல உறக்கம், சரியான இரவு உறக்கம், 8 மணி நேரம் தூங்கி எந்திரிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணுறது மூலமாக அந்த கார்டிசாலை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றாங்க. இது குறிப்பாக வந்து இதை பற்றி அதிகம் கவலைப்படுபவர்கள் பெண்களாக இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தோலில் வந்து செபேஷியஸ் கிளான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து சீபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சுரக்குது. இது சீராக சுரக்கணும். இதுதான் தோலை வந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்போ தோலில் வந்து அந்த நீர்ச்சத்து, அந்த ஆயிலி விஷயம் அது வந்து இருந்தால் தான் அந்த ஸ்கின்னுக்கான ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுக்குது. இப்போ இந்த சீபம் அதிகமாக சுரந்தா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அது வேலையை செஞ்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய சீபம் வந்து நம்ம உடலில் டெட் செல்ஸ், நம்மளுடைய செல்கள் இறந்து 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 திரும்பவும் புதிய செல்கள் உருவாக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த இறந்த செல்கள் நம்ம உடலை விட்டு உதிர்ந்துக்கிட்டே இருக்கணும். இது லட்சக்கணக்கில் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த செல்களோட இது வந்து சேர்ந்து இந்த சீபம் அது தோலிலேயே தங்கி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிம்பிள்ஸ், அந்த முகப்பருக்கள் அப்படின்றது உருவாகும். இப்போ இந்த செபேஷியன் கிளான்ஸ்னால் உருவாக்கக்கூடிய அந்த சீபம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இப்போ இது குறைவான சீபம் சுரந்தது அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆகும்னா, முகத்தில் ஈரப்பசையே இல்லாமல் வறண்டு போய் வெடிப்புகள் மாதிரி கூட சில பேருக்கு வரும். சில பேருக்கு அந்த வறட்சியில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமே வந்து வயதான தோற்றமுடையவர்களாக நம்ம தோல் வந்து மாறும். இது தோலை மட்டும் இல்லை, முடியையும் பாதிக்கும். முடியின் வறட்சி தன்மையும் மினுமினுப்புக்கும் இந்த சீபம் வந்து மிக முக்கியமானது. அப்போ சீபம் எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுடைய ஆயிலி ஸ்கின்னும் சரி, முகப்பருவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முடி அடர்த்தியாக நல்ல ஆரோக்கியமாக மினுமினுப்பாக வர்றதும் சரி, எல்லாமே இந்த ஆயிலி ஸ்கின் அப்படின்றத சம்மந்தப்பட்ட இந்த சீபம் சுரக்கிறத வச்சு தான் இருக்குது. இதை சரி பண்ணுவதற்கு என்ன, இது திரும்பவும் வந்து இந்த ஜிங்க் அப்படின்ற வந்து குறைபாட்டால் வருது. ஜிங்க் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடணும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு வந்து PCOS, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரச்சனை வரும்போதும் இந்த முகப்பொருட்கள் வந்து உண்டாகும். அதனால் வந்து அவங்களுக்கு ஹேர்லேருந்து நம்ம சொன்ன மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து வரும். அப்போ இது குறிப்பாக வந்து அது அதிகமான கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை வந்து நமக்கு வருது. இந்த பிரச்சனையை போக்குறதுக்கு நீங்கள் அதிகமான நார்ச்சத்து உள்ள உணவுகளை வந்து நம்ம சாப்பிட கற்றுக்கணும். நார்ச்சத்து உள்ள அதிகமுள்ள உணவுகள், பழங்கள், அதெல்லாம் என்னன்றதெல்லாம் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நெட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் சாப்பிட்றத எந்த அளவுக்கு குறைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் குறைக்க கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு, இந்த மாதிரியான ரெடிமேடு ஃபுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்றது, பாக்கெட்டில் அடைச்சி வர பொருட்கள், ஸ்நாக்ஸு, இந்த மாதிரியான விஷயத்தை டோட்டலாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணாலே ஓரளவுக்கு இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து கேட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, கண்களில் வரக்கூடிய கண் புரை அப்படின்னு. இது பொதுவாக வயதாகும் போது தானாகவே வரும். ஆனால் இள வயதிலே வருதுன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கும் ஹார்ட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் கேட்ராக்ட் வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து அதை சரி பண்ணுவதற்கு என்னன்றதை வந்து நம்ம உடனடியாக அதுக்கு என்ன செய்யணுன்றதை வந்து நம்ம பார்க்கணும். சரி, இது வந்து சில வைட்டமின் குறைபாட்டால் வருது. வைட்டமின் A, வைட்டமின் B, வைட்டமின் E, அந்த மாதிரியான விஷயங்களாலேயும் இந்த கேட்ராக்ட் வந்து வருது. அது என்ன குறைபாடு என்னன்றதை வந்து டெஸ்ட் எடுத்து அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து அதை முதல்ல நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னன்றதை பார்க்கணும். இந்த கேட்ராக்ட் வந்து ஆக்சிடேஷன் ஒன்று நம்ம உடலுக்குள்ளே நடக்கிறதுனால இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடேஷன்றது அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ்லேருந்து ஒரு மாலிகூல் வந்து குறைபாடு வரும்போது அது கெட்ட தசை அணுக்களாக மாறும். அது வந்து ஆக்சிடேட்டட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி அது உருவாகும். அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகாமல் நம்ம சாப்பிட்ற உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த குறைபாட்டை அது சரி பண்ணிடும். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ள
உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும். அதுக்கு வந்து சீட்ஸ் அண்ட் நட்ஸ் அப்படின்றாங்க. நட்ஸு எதுவும் கிடைக்கல, அதாவது பாதாம், பிஸ்தா அந்த மாதிரியான விஷயங்கள் நட்ஸில் எதுவும் கிடைக்கலன்னா ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை நம்ம தினம் சாப்பிட்டு வந்து வாரத்தில் 3 நாளாவது வேர்க்கடலையை எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டு வருது. அப்புறம் சீட்ஸ்னால் அந்த விதைகள், நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பூசணி விதை மாதிரி ஏகப்பட்ட விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதையின் வகைகளை வந்து உணவில் வந்து எங்கெங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு வருவது இந்த கேட்ராக்ட் வந்து தடுக்க செய்யும். அதுக்கு அடுத்தது வந்து கிரே அண்ட் ப்ரௌனிஷ் பிக்மெண்ட்ஸ், இது வந்து முகத்தில் வந்து இந்த மாதிரி வரும் சில பேருக்கு. இதற்கான காரணங்கள் என்னென்னா, உங்களுக்கு பெண்களாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிக அளவில் சுரக்கும் போது இந்த பிரச்சனை வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பெர்த் கண்ட்ரோல் பில்ஸு, அதாவது குழந்தை கருத்தடை மாத்திரைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகம் சாப்பிட்றதுனாலையும் வரும். இன்னும் ஏகப்பட்ட காரணங்களாலே வரும். பொதுவாகவே நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் பையில் ஒரு டீ வாங்கினா கூட இப்போ வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றி கொடுக்குறாங்க. எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சில்வர் ஃபாயில் அந்த மாதிரியான விஷயத்தில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணணும். இது வந்து மெலாஸ்மா அப்படின்ற ஒரு பிரச்சனையால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை வந்து நம்ம உணவில் அதிகம் சேர்த்துக்கணும். க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னால் என்னென்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோசு இந்த வகையை சேர்ந்தது, ப்ரொக்கோலி இந்த மாதிரியான உணவுகள்லாம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்னுவாங்க. இது அதிக அளவில் சாப்பிட்றது இந்த குறைபாட்டை நீக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கேலி பீலிங் டைப் ஃப்ளேக்கி ஸ்கின் அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த படத்தில் காமிக்கிற பாருங்க, தோலின் மீது செதில் மாதிரி ஒரு இது உருவாகுது. அதை நம்ம அப்படியே சுரண்டணும்னா அது மாவு மாதிரி கொட்டும். இது வந்து மூக்கின் அருகிலோ இல்லை காதுகளின் அருகிலோ அதிக அளவில் வந்து இது வரும். இது வந்து எக்ஸிமா, ஹைப்போதைராய்டிசம் இந்த மாதிரியான பிரச்சனைகளால் வருது அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம உடலில் வந்து இந்த ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 இது ரெண்டுமே உடலுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கிடைச்சாலுமே அது குறிப்பிட்ட ஒரு ரேஷியோவில் பேலன்ஸ்டாக இருக்கணும். நல்ல பேலன்ஸ் எதுனா 1:1. அதை அச்சீவ் பண்ணுறது வந்து 90% பேர்களால் அது முடியறதில்ல. இருந்தாலும் இங்கே பிரச்சனை என்னென்னா, ஒமேகா 6 வந்து அதிக அளவில் நமக்கு அதிக பொருட்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிடும். ஆனால் இந்த ஒமேகா 3 அப்படின்றது வந்து அதிக அளவில் கிடைக்காது. அப்போது ஒமேகா 3 அதிக அளவில் உள்ள உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சாப்பிட்றது. இது வந்து மீன், அப்படி இல்லைன்னா காட் லிவர் ஆயில், இது டேப்லெட் வடிவத்தில் கூட வருது, மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ள விஷயங்கள். அப்போ அதை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவதற்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இது வேறு விதமான பிரச்சனைகளையும் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு டெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரை ஐஸ், ட்ரை ஹேர், அப்போ ட்ரை ஃபேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், வறண்டு போன முடி, வறண்டு போன விஷயங்கள் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய விஷயமா வந்து இது இருக்குது. அப்போ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ள உணவுகளை வந்து சாப்பிடுவதன் மூலமாக இந்த பீலிங் டைப் ஃப்ளேக்கி ஸ்கின்லேருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதை தடுப்பதற்கு வந்து நம்ம கண்ட எண்ணெயில் பொரிச்ச கண்ட உணவுப் பொருட்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதாலும் சரி, நம்ம வீட்டிலேயே ஒன்றுக்கு மேற்பட்ட தரம் சூடேற்றப்பட்ட நம்ம ஆயில், அது எந்த ஆயிலாக இருந்தாலுமே, குறிப்பாக வந்து நம்ம கடலை எண்ணெய், செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான கடலை எண்ணெய், இல்லை நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் இந்த மாதிரியான விஷயங்களில் செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடுவது வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் நட்ஸு, திரும்ப வந்து இந்த இடத்துல நட்ஸு கிடைக்கலன்னா அந்த வேர்க்கடலை, இதை வந்து அதிகம் சாப்பிடுவதனால இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம படத்தில் காமிக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரியான விஷயம். இது வைட்டமின் டி குறைபாட்டால் வருது. உங்கள் உடம்புல வைட்டமின் டி குறைபாடு இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு என்ன செய்யணும்? வைட்டமின் டியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இது வந்து சூரிய வெளிச்சத்தில், அதிகாலை சூரிய வெளிச்சத்துலேருந்தும் சாயந்தரமாக அது மறைய போகிற நேரத்துக்கு அந்த 1 hour, காலை சூரியன் உதித்ததுலேருந்து 1 hour, மறைய போகிறதுக்கு முன்னாடி 1 hour அந்த சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படுற மாதிரி சன் கேசிங், அந்த சூரியனை எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் வந்து நம்ம உத்து கண்களை திறந்து பார்க்குறது, பிளிங்க் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ரொம்ப ஹர்ட் ஆகாத விதத்தில் வந்து பார்ப்பது வந்து நல்லது. அதுக்கடுத்து வந்து இது மஷ்ரூம்ஸில் வந்து நிறைய இருக்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த காளான் உணவுகளை அதிகம் சாப்பிடுவதும் சூரிய வெளிச்சத்தின் மூலமாக தான் அந்த வைட்டமின் டி நமக்கு அதிகம் கிடைக்கும். அந்த வைட்டமின் டி கிடைச்சதுனா தான் இந்த பிளாக் ஹெட்ஸ். அப்போ ரொம்ப அளவுக்கு குறைவாக வந்து வைட்டமின் டி இருக்கும்போது இந்த பிளாக் ஹெட்ஸ் மூலமாக அந்த முகம் வந்து அதை காமிச்சு கொடுக்கும். இதுக்கு அடுத்தது வந்து கிராக்டு கார்னர் மவுத், நம்மளுடைய வாயின் ஓரமாக அந்த வெடித்த மாதிரி அந்த அந்த காகத்துடைய கால்கள் வர மாதிரி அப்படி வந்து இந்த இடத்துல வந்து கிராக் மாதிரி வந்து இந்த கார்னரில் இந்த ஓரத்தில் வந்து வரும். அந்த வந்து வாயில் மட்டும்ன்றது இல்லை, லிப்ஸ்லேயே வரும். ஹீல்ஸ், நம்மளுடைய குதின் கால் இருக்கு இல்லையா, அதனோட பின்புறத்தில் கூட அந்த வெடிப்பு வந்து
கிராக் வந்து வரும். இப்போ இந்த மாதிரியான விஷயம் வரும்போது இது மிகப்பெரிய வைட்டமின் குறைபாடு, வைட்டமின் B2 அப்படின்ற ஒரு விஷயம் அதிக அளவில் குறைபாடு வரும்போது இது வேறு விதமான பிரச்சனைகள். இதுக்கு என்ன காரணம்னா ஓரல், நம்மளுடைய வாய் சுத்தமின்மை, அதனாலையும் வரும். அப்போ நம்ம உடலுக்குள்ள ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்ற ஒரு பாதிப்பு, உடலின் பாதிப்பு, அதனாலையும் வரும். ஆனால் மிக முக்கியமாக இந்த வைட்டமின் டெஃபிஷியன்சியால் தான் அதிக அளவில் வருது. இதை வந்து ஆங்குலார் சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமாக நம்ம சாப்பிட வேண்டியது வைட்டமின் B2. இது சப்ளிமெண்ட்ஸாகவும் கிடைக்குது, இல்லை இயற்கை உணவின் மூலமாக இந்த வைட்டமின் B2 சத்து உள்ள உணவுகள் எதுன்னு பார்த்து நம்ம சாப்பிடுவது வந்து இதுலேருந்து நம்ம வந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளாக இருக்கும். அடுத்தது வந்து கோல் சோர்ஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை நம்ம படத்தில் காமிக்கிற பாருங்க. இது வந்து எதனால் உருவாகுதுன்னா ஒரு விதமான வைரஸால், அதாவது ஹேர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ். இது பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும், அதாவது செயல்படாமல் இந்த வைரஸ் வந்து உடலுக்குள்ளே அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில், இந்த சில சமயம்ன்றது வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வீக் ஆகும்போது, குறைவாக இருக்கும்போது, வலுவிழந்து இருக்கும்போது இந்த வைரஸ் வந்து அப்போ தான் இதுதான் சமயம்னு சொல்லி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இது வேறு விதமான என்ன காரணங்களால் நமக்கு பெரிய இழப்புகள், அதாவது நம்மளுடைய நெருங்கிய சொந்தம் பந்தம் யாராவது மரணித்து போகும்போது, அவர்களை நாம் இழக்கும்போது, அந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பாக இருக்கும்போதும் அது வந்து ஒரு விதமான இந்த நோய் எதிர்ப்பு சக்தியினோட இதை பாதிக்கும் போது, அது குறையும் போது, இந்த வைரஸ் ஆக்டிவேட் ஆகும்போது, அது வந்து தெரியும் போது நம்ம இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு, அதுலேருந்து மீண்டு வருவதற்கு, நம்மளை சரி செய்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுக்கு இயற்கை உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரல் பண்புகள் உள்ள எல்லா உணவுகளையும் நம்ம சாப்பிடலாம். பொதுவாக வந்து கார்லிக், பூண்டில் வந்து இது அதிகமான இது இருக்குது. அப்புறம் திரும்பவும் ஜிங்க் சத்து உள்ள உணவுகளை சாப்பிடலாம். குறிப்பாக வந்து ஃபாஸ்டிங் அப்படின்றது வந்து ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 12லேருந்து 14 மணி நேரம் வந்து சாப்பிடாமல் இருப்பது. இது இரவு பொழுது, அந்த இரவு தூக்க பொழுதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சாயந்தரம் 6 மணிக்கு சாப்பிட்றத முடிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 7-8 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஃபாஸ்டிங் வந்து ஏகப்பட்ட நன்மைகள், இப்போ நம்ம முன்னாடி சொன்ன நிறைய குறைகளுக்கும் இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலமாக அது சரி செய்யப்படும். அப்போ ஃபாஸ்டிங் என்பது இந்த உங்கள் முகம் பொலிவாக இருக்கிறதுக்கும், இயற்கை தோற்றத்தோடு இருக்கட்டும், இந்த குறைபாடுகள், இந்த அறிகுறிகள் நீங்குவதற்கும் ஒட்டுமொத்தமான ரெமெடியா வந்து இந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது. இது வந்து தினம் இருக்கலாம், இல்லை ஒரு வாரம், 10 நாள், மாதத்துக்கு அப்படின்னு இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி எந்த இதனால உங்களுக்கு ஃபேஸ் வந்து இது உடம்பு பாடி வந்து உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த மாதிரியான ஃபாஸ்டிங்கை நீங்கள் பண்ணலாம். ஃபேஸ் ஹேர்ஸ் அப்படின்றாங்க, முகத்தில் முடி வளர்தல். இது பெண்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இது ஏன் வருதுன்னா ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. ஆண்ட்ரோஜன்ன்றது ஆண்களுக்கான விஷயம், ஈஸ்ட்ரோஜன்ன்றது பெண்களுக்கான விஷயம். அதாவது இது அதிகமாக ஆண்களில் சுரக்கணும், அது அதிகமாக பெண்களில் சுரக்கணும். ஈஸ்ட்ரோஜன் ஆண்களுக்கும் சுரக்கும், ஆண்ட்ரோஜன் பெண்களுக்கும் சுரக்கும். பட் அதனோட அளவு ரேஷியோ வந்து மாறுபாடு இருக்கும். இது அதிகமான ஆண்ட்ரோஜன் பெண்களுக்கு அதிகமாக சுரக்கும் போது உங்களுக்கு அந்த முடி அப்படின்றது அங்கே வந்து உருவாவதற்கான வழிமுறை ஏற்படுகிறது. POSன்ற ப்ராப்ளத்தாலையும் இந்த விஷயம் வந்து ஏற்படுகிறது. அப்போ வந்து நீங்கள் டயட் வந்து மிக மிக முக்கியமாக பார்க்கணும். இன்சுலின் அதிகம் சுரக்க வைக்கக்கூடிய, கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை குறைத்து நீர்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிடணும். அப்புறம் ஃபாஸ்டிங்ன்றது பெஸ்ட் ரெமிடி இதுக்கு. இது 2ஐயும் நீங்கள் செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஆண்ட்ரோஜனை குறைய வைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்னவோ அதை பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களை விட்டுட்டு போயிடும். லாஸ்ட்டாக வந்து ரவுண்டு ஃபேஸ் அப்படின்றது. இப்போ இந்த ரவுண்டு ஃபேஸ் அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம வந்து குஷிங் சிண்ட்ரோமில் அதிகம் பேசிட்டோம். இங்கே நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்நாக்ஸு, அதுவும் குறிப்பாக அந்த பாக்கெட்டில் அடைச்சி வச்சு கெமிக்கல் போட்டு அது ஷெல்ஃப் லைஃபு, அதாவது ஷெல்ஃபில் வந்து நிறைய நாள் வச்சு விற்பதற்கான பொருட்கள் எல்லாம் அதில் வந்து சேர்த்து தயாரிக்கப்பட்டக்கூடிய எந்த உணவு, அதுக்கப்புறம் துரித உணவுகள், அப்புறம் வந்து அந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸு, இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை அதிகம் சாப்பிட அதனோட எஃபெக்ட் இந்த குஷிங் சிண்ட்ரோம் வந்து உங்கள் உடலுக்குள்ளே உருவாகுவதை காமிப்பதற்கு முகமே வந்து மாறும். நம்ம முகம் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அது லைட்டாக வந்து ஷேப் வந்து ரவுண்டாகவும், சில சமயம் கொஞ்சம் ஓவல் ஷேப்புக்கும் இடைப்பட்டதுலேயே மைன்யூட்டாக இது மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய உடலுக்கு உள்ளே இருக்கிற உபத்திரவங்களை பொறுத்து, உடல் உபாதைகளை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ரவுண்டு ஃபேஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அப்போ அதில் வந்து குஷிங் சிண்ட்ரோமுக்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம சொன்ன இந்த 18 விஷயங்களை நீங்கள் ரொம்பலாம் உத்து பார்க்க வேண்டாம்.
கொஞ்சம் அப்படி தெரியும் போதே அது தெரிஞ்சதுன்னா அதுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதுக்கான ரெமெடி என்ன, உடனே அதுக்கான இது என்ன அப்படின்னு ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரிய விஷயங்கள், பெரிய பாதிப்புகள் வராமல் நம்ம தவிர்க்கலாம். அதற்காக தான் இந்த வீடியோ. இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.